மேற்கு வங்க பள்ளி சேவை ஆணையத்தின் கீழான 25,000 ஆசிரியர்கள் பணி நியமனத்தை உச்சநீதிமன்றம் ரத்து செய்திருக்கிறது. அதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டு வருகிறோம். இதுகுறித்த முழு விவரங்களை வழங்க செய்தியாளர் காவியா நம்மோடு இணைப்பு காத்திருக்கிறார். காவியா, வணக்கம். விவரங்கள். வணக்கம் நவீனா. மேற்கு வங்க பள்ளி சேவை ஆணையத்தின் கீழ் 25,000 ஆசிரியர்களை பணி நீக்கம் செய்து உச்சநீதிமன்றமானது தொடர்ந்து உத்தரவிட்டிருக்கிறது. கொல்கத்தா உயர்நீதிமன்ற உத்தரவை தற்போது உறுதி செய்து உச்சநீதிமன்றம் அதிரடி உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. 24,640 காலி பணியிடங்களுக்கு கடந்த 2016 ஆண்டு நடந்த ஆசிரியர் பணி நியமனத்துக்கான தேர்வினை 23 லட்சம் பேர் எழுதி 25,000 பேருக்கு பணி வாய்ப்பு வழங்கப்பட்டது. தொடர்ந்து ஆசிரியர் நியமனத்தில் முறைகேடு நடந்ததாக 9 முதல் 12ஆம் வகுப்பு ஆசிரியர்கள் மற்றும் குரூப் சி குரூப் டி ஊழியர்களின் நியமனத்தை ரத்து செய்து முன்னதாக உத்தரவிடப்பட்டது. தொடர்ந்து அதாவது ஆசிரியர் நியமனத்தில் நடந்த முறைகேட்டில் தொடர்புடைய 25,000 ஆசிரியர் நியமனங்களை கொல்கத்தா உயர்நீதிமன்றம் முன்னதாக ரத்து செய்திருந்தது. நியமன முறை செல்லாதது என்று அறிவித்ததன் மூலம் அந்த நியமனங்கள் அனைத்தும் ரத்து செய்யப்பட்டன. பள்ளி சேவை ஆணையம் உடனடியாக புதிய தேர்வுக்கான அறிவிப்புகளை வெளியிடவும் சட்டவிரோதமாக நியமிக்கப்பட்டவர்களிடம் இருந்து அடுத்த 6 வார காலத்துக்குள் அவர்கள் பெற்ற ஊதியத்தை திரும்ப பெற நடவடிக்கை எடுக்கவும் கொல்கத்தா உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. இதனை எதிர்த்து தொடர்ந்து மேற்கு வங்க அரசின் சார்பில், குறிப்பாக மேற்கு வங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி அரசின் சார்பில் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்பட்டது. இந்த வழக்கானது தலைமை நீதிபதி சஞ்சீவ் கண்ணா தலைமையிலான அமர்வில் உச்சநீதிமன்றத்தில் இந்த வழக்கு இன்று விசாரணைக்கு வந்தது. அப்போது மேற்கு வங்க பள்ளி சேவை ஆணையத்தின் கீழ் 25,000க்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் மற்றும் ஆசிரியர் அல்லாத ஊழியர்களின் நியமனத்தை ரத்து செய்து கல்கத்தா உயர்நீதிமன்றத்தின் உத்தரவை உச்சநீதிமன்றம் உறுதி செய்திருக்கிறது. முழு தேர்வு முறையும் மோசடியாக நடத்தப்பட்டதாகவும் அதன் நம்பகத்தன்மை மற்றும் சட்டப்பூர்வமான தன்மையானது கேள்விக்குள்ளாக்கப்பட்டதாகவும் உச்சநீதிமன்றம் தனது கடுமையான விமர்சனத்தை முன்வைத்தது. தொடர்ந்து கொல்கத்தா உயர்நீதிமன்ற உத்தரவில் தலையிட எந்த காரணமும் இல்லை எனவும் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி தலைமையிலான அமர்வு உறுதிப்படுத்தியது. நியமனங்கள் மோசடியின் விளைவாக வந்தவை என்றும் எனவே அவை மோசடியானவை என்றும் நீதிபதிகள் தெரிவித்திருந்தனர். 3 மாதங்களுக்குள் புதிய தேர்வு செயல்முறையை முடிக்க வேண்டும் எனவும் மாநில அரசை உச்சநீதிமன்றம் தொடர்ந்து வலியுறுத்தி இருக்கிறது. இந்த புதிய செயல்முறையில் தேர்ச்சி பெறுபவர்கள் 2016ஆம் ஆண்டில் நியமிக்கப்பட்டதில் இருந்து பெற்ற சம்பளத்தை திருப்பித் தர வேண்டியதில்லை எனவும் அதே நேரத்தில் பணி நீக்கம் செய்யாதவர்கள் திருப்பி செலுத்த வேண்டும் எனவும் கூறப்பட்டிருக்கிறது. மாற்றுத்திறனாளிகளுக்கு நீதிமன்றம் தளர்வளித்துள்ளதும் குறிப்பிடத்தக்கது. தொடர்ந்து உச்சநீதிமன்றத்தின் இந்த உத்தரவானது மேற்கு வங்கத்தின் முதலமைச்சர் மம்தா பானர்ஜி தலைமையிலான அரசுக்கு பெரும் பின்னடைவாக கருதப்படுவது குறிப்பிடத்தக்கது. விரிவான தகவல்களுக்கு நன்றி காவியா.